ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூண்டு குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டு பல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பூண்டு வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 பூண்டு வரைக்கும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு வந்து இந்த பூண்டை தனித்தனியாக எடுத்துட்டு தோலோட வந்து கடாயில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னா தோல் வந்து அதுவே தனியாக கலண்டு வந்துடும். நமக்கு இந்த மாதிரி சின்ன பூண்டு பல்லாம் உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி 5லேருந்து 6 பூண்டு வரைக்கும் வந்து உரிச்சு இந்த மாதிரி பூண்டு பல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பூண்டு குழம்புக்கு வந்து நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயமா இருந்ததுன்னா அப்படியே முழுசா கூட போடலாம். நான் என்னோட வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்துல கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா வந்து கீறி வச்சுக்கணும். தக்காளி பழம் வந்து 3 பழம் பெரிய பழமா கட் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து. அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பல்ப் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு இப்ப நம்ம மசாலா தூள்லாம் வந்துட்டு இந்த புளிக்கரைசலையே போட்டு நல்லா நம்ம கரைச்சி வச்சிட போறோம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெடியான பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க. ஒன்றா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூண்டு குழம்பு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் அதை வந்து ஆட் பண்ணிட்டு அது கூடவே தோல் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுக்கணும். வெந்தயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். வெந்தயத்தூளை வந்துட்டு பூண்டு குழம்பு, புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து ரொம்பவே வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வெந்தயத்தூள் எப்படி பண்ணுறதுன்னா, வெந்தயத்தை வந்து வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம புளி குழம்பு, பூண்டு குழம்பு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து குழம்போட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து அதில் சேர்த்துக்கணும். தக்காளி பழம் வந்து நல்லா மசிய வெந்துடணும். அதுக்கு வந்து லைட்டாக நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறது வந்து சீக்கிரமே வெந்துடும். கரண்டியை வச்சு நல்லா தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஆயிலில் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து ஆயிலில் வந்து மசிஞ்சு எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசலை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கணும். புளிக்கரைசலை சேர்த்த உடனே கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி, மசாலா தூள் இதில் உள்ள பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து குழம்பு கொஞ்சம் உங்களுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா குழம்பு வந்து பச்சை வாசனை போன உடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா கிரேவி டைப்பில் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக குழம்பு வந்து நல்லா வத்த விட்டுட்டேன். பூண்டு குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வத்த விடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டெல்லாம் வந்துட்டு குழம்பு நல்லா கரைஞ்சிரும். பெரிய பூண்டெல்லாம் 1-2 இருக்கும், சின்ன பூண்டெல்லாம் 1-2 கரைஞ்சிட்டு சாப்பிடும்போது அந்த கிரேவியில் வந்துட்டு பூண்டோட டேஸ்ட் நல்லாவே தெரியும். திக்காக பேஸ்ட் மாதிரி வந்து பூண்டு குழம்பு பண்ணும்போது நம்ம 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கூட வந்து சாதத்தில் எல்லாத்துலேயுமே நல்லா கவர் ஆகிடும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பூண்டு குழம்பு பண்ணும்போது ஒரு அப்பளம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.